திமுக ஆட்சியை அகற்றும் வரை காலணி அணிய மாட்டேன் என்று கூறிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதை 48 நாட்களாக குறைத்துள்ளதாக கூறி அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்துள்ளார். 48 நாட்கள் என்பது முழு மண்டலத்திற்குண்டான நாட்கள். ஒருவேளை வேறு ஏதாவது நேர்த்திக்கடனுக்காக இந்த 48 நாட்கள் என்று அறிவித்திருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு ஒன்றுமாக மாற்றி மாற்றி பேசுவது, மாற்றி மாற்றி சவால் விடுவது, மாற்றி மாற்றி குற்றங்கள் சொல்வது, குறைகள் சொல்வது இது வாடிக்கையாக வைத்திருக்கின்றார். நேற்றைக்கு கூட பார்த்தால் இந்த ஆட்சியை அகற்றுகின்ற வகையில் காலடி அணிய மாட்டேன் என்று முதலில் சொல்லுகிறார். அது நிறைவேறாத ஆசை. நேற்றைக்கு ஆட்சி அகற்றுகின்ற வரையில் காலணி அணிய மாட்டேன் என்று சொன்னவர் அதே பேட்டியிலேயே 48 நாட்கள் என்று குறைத்திருக்கின்றார். நிச்சயமாக அவர் காணுகின்ற கனவு பகல் கனவாக இருக்கும். உணவு தொழில் என்னைக்குமே நம்மளை கைவிடாது. இங்க ஒருத்தர் சைவ உணவகம் நடத்தி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த பாலியல் சம்பவம்லாம் நடக்கும்போது சவுக்கே கிடையாதா? யாரை கண்டுபிடிக்கல? அப்போ இன்னும் லண்டனில் போய் அங்கே கண்டுபிடிச்சி அங்கேருந்து சவுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி இல்லை. இப்போ புதுசாக சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறாரு. அதெல்லாம் இல்லை. உண்மை என்னென்னா இப்போ அவருக்கு எந்த பதவியும் கிடையாது. பிஜேபி தலைவராகவும் இல்லை, எந்த பதவியும் இல்லை. அதனால் யாரோ ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காங்க போது, இந்த மாதிரி நீங்கள் சவுக்கடி அடிச்சுக்கிட்டு 40 அடியோ 50 அடியோ அடிச்சுக்கிட்டு ஒரு நேர்த்தி கடன் பண்ணிங்களா உங்களுக்கு பெரிய பதவி வரும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இதை ஒரு சாக்கா வச்சு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை எடுத்தேன். அது அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது பகுத்தறிவாதி யாரும் ஏற்றுக்க முடியாது. இவ்வளோ அடிச்சுக்கிறது மணிப்பூரில் காவல்துறையே வந்து போட்டு கற்பழிச்சிலாம் பண்ணாங்களே, அப்போ அடிச்சுக்கலையே. உத்தரப்பிரதேசத்தில் நிச்சயத்தை நடந்துகிட்டு இருக்க தமிழ்நாட்டில் இப்படி செய்கிறாருன்னு சொன்னால் இது ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது. விசித்திரமாக பேசுவார், வேடிக்கையாக நடந்துப்பார். அதனால் அந்த போராட்டத்துக்கு மக்கள் யாருமே சிரிக்கிறாங்க. திமுக ஆட்சியிலிருந்து எங்கே வரும் செருப்பு போட மாட்டாங்க. இது இப்போ அப்படி ஒரு சபரை ஏற்றால் காலம் பூரா செருப்பே போட முடியாது.